வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 49வது பகுதியாக உபாயம் காண்க என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை காண்போம். அதாவது, உலகியல் ரீதியான இன்பங்கள் எல்லாம் நமக்கு பரமானந்தத்தை தர வல்லவை அல்ல என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி, ஆன்மீக ரீதியான வழியிலே நாம் முன்னேற வேண்டியதன் அவசியத்தை அவருக்கே உரிய பாணியிலே விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவரது வார்த்தைகளிலேயே பார்ப்போம். உலகியலில் செய்யும் எந்த அபிவிருத்தியும் நிலைத்து நிற்பதற்கான பயனும் பயனால் விளைவதான ஆனந்தமும் தரவில்லை என்பதை கண்கூடாக காண்கிறோம். இந்த அபிவிருத்தி தற்காலிகமாகவே முடிவதாகவும் அதனை பெற மீண்டும் மீண்டும் போராடுவதாகவும் அப்போராட்டத்தில் பலவிதமான வர்க்கபேத போட்டி, பொறாமைகளும் சண்டைகளும் எழுவதாகவும் மொத்தத்தில் அதன் மூலம் அமைதி குறைவதாகவுமே காண்கிறோம். இன்றைய கண்டுபிடிப்புகளால் உலகியல் சுகசாதனங்கள் கணக்கின்றி பெருகிக்கொண்டே போவதில் எத்தனை பெற்றாலும் திருப்தி பெறாமல் மேன்மேலும் அதை அறியாதவர்களாகவே இருக்கிறோம். சுவரை வைத்தே சித்திரம் என்றபடி உடல் நலனை ஓம்பத்தான் வேண்டுமாயினும் சித்திரம் தீட்டவே இச்சுவர், உள்ளத்தின் உயர்வான உயிரின் நிறைவே அச்சித்திரம் என்பதையும் நாம் மறவாது பொன்னே போல் மனத்தில் பொதிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நலிவும் அழுக்கும் ஊறும் உலகியல் சுவரை கெட்டிப்படுத்துவதும் அழகுபடுத்துவதுமான ஓயா முயற்சியிலேயே ஈடுபட்டு அதோடு சேர்ந்து வரும் போட்டி, பொறாமை போராட்டத்தில் அமைதி இழந்து மென்மேலும் தேவை தேவை எனும் குறைவாழ்வில் வானாளை வீணாட்களாக ஆக்குவதோடு முடிந்துவிட்டோமாகின் நாம் ஆறறிவு பெற்றும் அறியாதவராகவே முடிந்த பரிதாபமாகத்தான் ஆகும். குறைவாழ்வை நிறைவாழ்வாகவும், போராட்ட பொறாமையை அன்பு வழியில் நின்று பெறும் அமைதியாகவும், வந்து வந்து மறையும் தற்காலிக இன்பத்தை நிரந்தர ஆனந்தமாகவும் மாற்றும் உள்ளத்தின் உயர்வு என்ற சித்திரத்தை சுவரின் மீது தீட்டிக் கொள்வதற்கு உபாயம் காண்பதே நாம் செய்ய வேண்டுவது. உள்ள உயர்வை நல்கவல்ல அந்த உபாயம் நல்லொழுக்கமாம் தர்மமும் தெய்வ பக்தியும் ஆத்ம சிந்தனையும் திரிவேணியாக கலக்கும் மதவியலான அணுகுமுறையே ஆகும். வலிவூட்டும் 3 மூலிகைச்சாறுகளின் கலவையான திரிபலா என்னும் இம்மூன்று அங்கம் கொண்ட மதவியலை கூறலாம். அழியும் மூலிகைச்சாற்றினால் சித்திரம் தீட்டுவது போலன்றி இந்த அழியாத சஞ்சீவினி மூலிகையால் மதவியல் சித்திரத்தை நாம் உலகியல் மீது தீட்டிக்கொண்டால் பிறவி பயன் பெற்று அபாரமான அமரமான பூர்ண வாழ்வின் பேரானந்தத்தை பெறுவோம் என்று காஞ்சிமா முனிவர் முழுமையான வாழ்வு வாழ நமக்கு வழிகாட்டுகிறார். அதனை பின்பற்றி வாழ்வோம். இது போன்ற காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.